ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ மீன் குழம்புங்கிறது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. ஸோ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இப்போது நான் கடல் மீன் தான் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, புளி கொஞ்சம் இவ்வளோ ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதில் தக்காளி பழம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் நான் மல்லி, சீரகம், சோம்பு எல்லாம் கலந்து ஒன்றா அரைச்ச தூள் இது. ஸோ அதை நல்லா ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறமால என்ன பண்ண போகிறோன்னா, நாம் உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறமால தக்காளி பழம் சேர்க்குறோம். தக்காளி நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கல. ஸோ இப்போ சேர்க்குறோம். பச்சை மிளகாய், தக்காளி இது 2 சேர்க்கணும். சேர்த்துட்டு தக்காளி பழத்தை நல்லா நசிச்சு விடணுங்க. ஸோ தேங்காயெல்லாம் போட்டுட்டு கலந்ததுக்கப்புறம் நம்ம நசிச்சிக்கலாம். அப்புறம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தக்காளி பழம், தேங்காய் 2 மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். தக்காளி பழத்தை லைட்டாக அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அடுப்பில் பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விடுறோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டதுக்கப்புறமால வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போட்டு தாளித்து நம்ம 1 பை 1 எல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ வெந்தயம் இப்போது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன பல்லாரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெங்காயம் 2 நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். அப்புறமால நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த தாளிப்பை சேர்க்க போகிறோம். இப்போது கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. அடுத்து மிளகாய்த்தூள் எதுக்கு சேர்க்குறோன்னா, நாம் தாளிக்கிறப்ப மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக வரும். ஸோ அதுக்காண்டி தான் தாளிக்கும் போது நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கிறோம். பார்த்திங்களா, அந்த தாளிப்புக்கும் அந்த குழம்புக்கும் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம தாளிக்கும் போது மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். இப்போ கொதிக்க வச்சிடலாம். இது இப்போ கொதிச்சிடுச்சு. இப்போது மீன் போடுற அளவுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து 1 பை 1 சேர்த்துக்கலாம். நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, குழம்பு மூடி வச்சு நம்ம கொதிக்க விடுறப்ப டக்குன்னு ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அந்த மசாலா ஸ்மெல்லாம் அடங்குனது தான் ஓப்பன் பண்ணணும். அப்புறம் தான் மீன் சேர்க்கணும். இப்போ மீன் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சோம்னா மீன் வெந்துடும். மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லையா. இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணுறோன்னா, மாங்காய் போடுறோம். மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுனா அது மாங்காய் தாங்க. ஸோ மாங்காய் சேர்த்துடுறோம். மீன் வெந்ததுக்கப்புறம் தான் மாங்காய் சேர்க்கணும். இல்லைனா மீனும் மாங்காயும் அது ரொம்ப மிக்ஸ் ஆகி குழம்பு ஃபுல்லாக மாங்காவாக தான் கிடக்கும் அப்புறம். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. கதப்பான சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூப்பர் டேஸ்ட்டில். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு. ஸோ இப்போது இங்கே பாருங்கள், நல்ல மீன்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா சூப்பராக மாங்காயும் வெந்திருக்கு. குழம்பும் சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.